Eighth question. Kumar writes a letter to 4 of his friends. குமார் அவர் 4 ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுறாரு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா 4 பேருக்கும் அந்த 4 ஃப்ரெண்டை நீங்கள் ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு லெட்டரை சென்ட் பண்ணணுமா, மெயில் பண்ணணுமா. அப்படி மெயில் பண்ணால் ஒரு மெயிலுக்கு 2 rupees பே பண்ணுவாராம். இந்த மாதிரி 8 செட் ஆஃப் லெட்டர் மெயில் பண்ணால் டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே குமார்னு பார்க்கும்போது அவர் 4 ஃப்ரெண்டுக்கு மெயில் பண்ணுறார். அந்த 4 பேர் என்ன பண்ணால் 4 பேருக்கு மெயில் பண்ணால் இங்கே 16 மாறும். அந்த 16 மெம்பர்ஸும் 4 பேருக்கு மெயில் பண்ணால் 64 மாறும். இந்த மாதிரி 8 செட் ஆஃப் லெட்டர் மெயில் பண்ணும்போது டோட்டலாக காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு குமார் 4 பேருக்கு மெயில் பண்ணுறார். அந்த 4 பேரும் டிஃப்ரெண்ட் 4 பேருக்கு மெயில் பண்ணால் இங்கே 16 வரும். இந்த 16 மெம்பர்ஸும் டிஃப்ரெண்ட் 4 பேருக்கு மெயில் பண்ணால் 64 வரும். இந்த மாதிரி இப்போ செட்டாக போயிட்டே இருக்கும்போது இந்த 8 செட் ஆஃப் லெட்டர்ஸ் மெயில் பண்ணால் டோட்டலாக காஸ்ட் ஆகும் எவ்வளோ ஆகுன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு லெட்டருக்கும் எவ்வளோ பே பண்ணுவாராம், 2 rupees பே பண்ணுவாராம். ஒவ்வொரு லெட்டருக்கு எவ்வளோ பே பண்ணுவாராம், 2 rupees. அதான் இந்த 2 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அப்போ இது பார்க்கும்போது ஜிபியாக இருக்கா, செகண்ட் டேர்ம் டிவைட் ஃபர்ஸ்ட் டேர்ம், ஓகேவா. இப்போ இங்கே ஆர் வேல்யூன்னு பார்க்கும்போது T2 by T1. அப்போ T2ஓட வேல்யூ 16, T1ஓட வேல்யூ 4. இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் வரும். இப்போ இங்கே ஆரோட வேல்யூ என்ன, 4. நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, ஸோ ஏவோட வேல்யூ என்னன்னாங்க 4. அப்போ SN ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ SN ஈக்குவல் டு A into R power n minus 1 divided by R minus 1. A அந்த ஃபார்முலா எடுத்தோம், ஆரோட வேல்யூ greater than 1. ஸோ ஆரோட வேல்யூ greater than 1 வந்தால் இந்த ஃபார்முலா. அப்போ இங்கே S8 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னங்க 4, ஆரோட வேல்யூவும் 4. இப்போ 4 பவர் என்னோட வேல்யூ 8 minus 1 divided by R minus 1. ஆரோட வேல்யூ என்னங்க 4. அப்போ இங்கே 4 minus 1 வரும். அப்போ இன்ட்டு என்ன வரணுங்க, இன்ட்டு 2 rupees. ஏன்னா ஒவ்வொரு லெட்டருக்கு எவ்வளோ பே பண்ணுறாரு, 2 rupees பே பண்ணுறாரு. அந்த 2 தான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ 4 இன்ட்டு இங்கே 4 பவர் 8. இப்போ 4 8 டைம் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 1 2 3 4 5 6 7 8. இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 4 4s are 16. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 4 4s are 16. அப்போ இதெல்லாம் வருங்க, இதுவும் 4 4s are 16. ஸோ இதுவும் 4 4s are 16 வரும். நெக்ஸ்ட் இந்த 16 into 16 மல்டிப்ளை பண்ணால் 256. அகைன் இதையும் 16 into 16 மல்டிப்ளை பண்ணால் 256. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6 6s are 36, remainder 3. 6 5s are 30, 30 plus 3 33, remainder 3. 6 2s are 12, 12 plus 3 15 வரும். நெக்ஸ்ட் 5 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 6 are 30, remainder 3. 5 5s are 25, 25 plus 3 28, remainder 2. 5 2s are 10, 10 plus 2 12. நெக்ஸ்ட் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 6 are 12, remainder 1. நெக்ஸ்ட் 2 5s are 10, 10 plus 1 11, carry 1. 2 2s are 4, 4 plus 1 5 வரும். இதை ஆட் பண்ணால் 6 3 15, நெக்ஸ்ட்டு 3 4 5 வரும். இப்போ 6 5 5 3 6 வரும். இப்போ 4 4 8 பார்க்கும்போது 6 5 5 3 6 minus 1 divided by இங்கே 4 minus 1னா 3 வரும் into 2 rupees. நெக்ஸ்ட் இது ஃபர்தராக சிம்பிளை பண்ணால் ஸோ 4 இன்ட்டு 6 5 5 3 6ல் 1 போச்சு என்ன வருங்க 6 5 5 3 5 வருமா. ஸோ டிவைட் பை 3. ஸோ இன்ட்டு 2. இன்ட்டு 2. இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணால் 3 1s are, இங்கே 3 2s are 6. 5 பார்க்கும்போது 3 1s are 3, ரிமைண்டர் 2. அப்போ 25 பார்க்கும்போது 3 8s are 24.
ரிமைண்டர் 1. அப்போ 13 பார்க்கும்போது 3 4s are 12, ரிமைண்டர் 1. பாருங்க 3 5s are 15 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வரணும்னா ஸோ 4 into 2 1 8 4 5 ஸோ இன்ட்டு இந்த 2. நெக்ஸ்ட் இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 5s are 20 0, ரிமைண்டர் 3. 4 4s are 16, 16 plus 2 18, ரிமைண்டர் 1. Next 4 8s are 32, 32 plus 1 33, remainder 3. 4 1s are 4, 4 plus 3 7, இங்கே 4 2s are 8 into இந்த 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 2 into 0 0, 2 8s are 16 6, remainder 1. 2 3s are 6, 6 plus 1 7, 2 7s are 14 4, remainder 1. நெக்ஸ்ட் 2 8s are 16, 16 plus 1 17. அப்போ எவ்வளோ பே பண்ணுறாருன்னா rupees 1,74,760 rupees. எதுக்கு 8 செட் ஆஃப் லெட்டர். அப்போ எஸ் 8க்கு வந்து 1,74,760 rupees வந்து பே பண்ணுறாரு. 9th question 0.123 பாரை ஃபைண்ட் த ரேஷனல் ஃபார்ம். ரேஷனல் ஃபார்ம்னா வந்து P by Q ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. P by Q ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. அப்போ P by Q ஃபார்ம்னா என்ன மீனிங்கு? Q is not equal to 0ன்னு அர்த்தம். அப்போ P by Q ஃபார்மில் எதுனா ஃப்ராக்ஷனில் எழுத சொல்கிறாங்க. அப்போ கொடுத்துருக்கிறத நான் லெட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 0.123 பார். நெக்ஸ்ட் அப்போ 0.123 பார் என்ன மீனிங்கு? இப்போ 0.123 123 123 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இந்த 123 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போது இந்த 123 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்க்கும்போது 3 டிஜிட் தான் ரிப்பீட் ஆகுது. அந்த 123 தான் வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணேன்னு இந்த 3 டிஜிட் இருக்கனால நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இது வேணால் இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 1 நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்? இங்கே 3 டிஜிட்டாக ரிப்பீட் ஆகுது. சரி, சப்போஸ் இங்கே 2 டிஜிட் இருந்தான்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 0.52 இருந்தால் பார் இருந்ததுன்னா நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். சப்போஸ் இங்கே 0.5 பார் இருந்தால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். இப்போ இங்கே 3 டிஜிட் பார் வர்றதுனால திரும்ப திரும்ப அகைன் ரிப்பீட் ஆகிறதுனால அப்போ இந்த நம்பரை நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1000ஆல் நான் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரேன்னா இங்கே 1000 into x 1000x ஈக்குவல் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 123.123 பார்னு வரும். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 2லேருந்து 1 சப்ராக்ஷன் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போது ஈக்குவேஷன் 2 minus 1. அப்போ ஈக்குவேஷன் 2னா இருக்குங்க 1000x ஈக்குவல் டு 123.123 பார் மைனஸ் ஈக்குவேஷன் 1 இல்லையா? அப்போ ஈக்குவேஷன் 1 இருக்குங்க எக்ஸ் இருக்குது ஈக்குவல் டு 0.123 பார்னு வரும். இதான மைனஸ். அப்போ இது மைனஸு, இதுவும் மைனஸ். இப்போ 1000xல் எக்ஸ் போச்சு என்ன வருங்க 999xன்னு வரும். ஈக்குவல் டு இது மைனஸ் பண்ணால் இந்த 0.123 0.123 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வருங்க 123ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 123. ஸோ மல்டிப்ளை இருக்கிற 999 இந்த பக்கம் என்னவோ மாறும், டிவைடாக மாறும். அப்போ 999 வரும். இதை 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 3ஆல் கேன்சல் பண்ணால் 3 3 3. இதை 3ஆல் கேன்சல் பண்ணால் 4 1ன்னு வரும். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரணுங்க 41/333 வரும். ஓகேவா? நம்ம எக்ஸை நம்ம என்னென்னு எடுத்தோம் 0.123 பார். அப்போ இங்கே 0.123 பார் கூட அந்த வேல்யூ என்ன 41/333. ஸோ அவன் வந்து ரேஷனல் ஃபார்மில் எழுத சொன்னாங்க. அப்போ ரேஷனல் ஃபார்ம் பார்க்கும்போது 41/333. 10th கொஸ்டின் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு தென் ப்ரூவ் தட் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை ஒய் மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இந்த ப்ரூவ் தட்டு ஷோ தட்டெலாம் வந்து நம்ம எல்ஹெச்எஸ் சேர்த்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா எல்ஹெச்எஸ் சேர்த்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ இங்கே எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் என்ன இருக்குங்க
x minus y into sn. x minus y into sn. அப்போ இந்த x minus y அப்படியே எழுதுறேன். sn என்ன மீனிங்னா அவன் கொடுத்துருக்குது ஃபுல்லே வந்து sn தான். அப்போ இந்த snக்கு பதிலாக அந்த ஃபுல் வேல்யூ எழுத போகிறேன். அப்படின்ட்டு என்ன வரீங்க x plus y into y plus x square plus xy plus y square plus so x cube plus x square y plus x y square plus y cube plus etc. n terms. Next, இந்த x minus y binomial multiplication பண்ண போகிறோம் ஒவ்வொரு டேர்மாக. இப்போ x minus y into x plus y. x minus y into x plus y. Next, x minus y into x square plus xy plus y square. அப்போ இந்த ப்ளஸ் எழுதுறேன். Plus x minus y into x square plus xy plus y square. Next, இந்த ப்ளஸ் so x minus y into in the value. So x minus y into x cube plus x square y plus x y square plus y cube plus etc. n terms. Next, இப்போ இது என்ன ஃபார்முலா டைப்ல இருக்குதுங்க? இப்போ a square minus b square. இப்போ என்ன ஃபார்முலா? a plus b into a minus b. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக ஒய் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ என்ன ஃபார்முலா வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா? அப்போ இங்கே பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ப்ளஸ். அப்போ இந்த ரெண்டு டேர்ம் பார்க்கும்போது ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக ஒய் இருக்குது. அப்போ இது என்ன ஃபார்முலா வருங்க? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். சிமிலர்லி அங்கே பார்க்கும்போது a power 4 minus b power 4. அப்போ இங்கே தான் என்னங்க x power 4 minus y power 4 plus etc. n terms. நெக்ஸ்ட் இந்த டேர்மில் ப்ளஸ் எல்லாம் ஒரு டேர்மோ மைனஸ் ஒரு டேர்மோ பிரிச்சுக்கலாம். அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4. இப்போ தனியாக பிரித்தா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா n terms. மைனஸ் இந்த மைனஸ் இங்கே மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் பவர் 4 இருக்குது. நான் அதுலேருந்து காமனாக மைனஸை வெளியே எடுத்துட்டா அப்போ ரிமைனிங் உள்ள இருக்குங்க ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா n terms. நெக்ஸ்ட் அப்போ இந்த டேர்ம் பார்க்கும்போது ஜிபிஆர் இருக்கா? ஏன்னா செகண்ட் டேர்ம் டிவைட் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? செகண்ட் டேர்ம் டிவைட் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ இங்கே ஏ வேல்யூன்னு பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் டேர்மில் ஏ வேல்யூன்னு பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஆர்ன்னு பார்க்கும்போது செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ இது கேன்சல் பண்ணினா வரீங்க எக்ஸ் வருமா? ஸோ ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அதே மாதிரி தேர்ட் டேர்ம் டிவைட் ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம்னா வந்து எக்ஸ் பவர் 4 டிவைட் பை எக்ஸ் கியூப் வரும். கேன்சல் பண்ணால் எக்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் இதே அதே மாதிரி அங்கேயும் அப்போ இங்கே ஏவோட வேல்யூ வந்து ஒய் ஸ்கொயர். ஸோ ஆர் வேல்யூன்னு பார்க்கும்போது ஆர் ஈக்குவல் டு ஒய் கியூப் பை ஒய் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் கேன்சல்ஸ்னா வரீங்க வெறும் ஒய்னு வருமா? அப்போ இங்கே ஆரோட வேல்யூன்னு பார்க்கும்போது ஒய். அப்போ இது ஜிபியில் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ்ன்றது வந்து கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ என்ன ஃபார்முலா வரீங்க? எஸ் என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏவோட வேல்யூ நாங்க எக்ஸ் ஸ்கொயர், ஆர் பவர் என் மைனஸ் 1, ஆரோட வேல்யூ எக்ஸு, n தெரியாது. அப்போ x பவர் n மைனஸ் 1. ஸோ டிவைடட் பை ஆர் மைனஸ் 1, ஆரோட வேல்யூ நாங்க எக்ஸ். அப்போ என்ன வருதுனாங்க எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த மைனஸ் மைனஸ் சேம் அதே ஃபார்முலா தான். அப்போ ஏ வேல்யூ நாங்க ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1, ஆரோட வேல்யூ ஒய்யா? ஒய் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1, ஆரோட வேல்யூ நாங்க ஒய். அப்போ ஒய் மைனஸ் 1. இதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ஸா? ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ ஹென்ஸ்
ஃப்ரூட்